இந்த வீடியோல நம்ம Betfuryல இருக்கிற HiLo அந்த கேமை வந்து எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். Betfury வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷினோ வெப்சைட் பிட்காயின், ட்ரான் இந்த மாதிரி காயினை நீங்க டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ணி நீங்க வந்து கேஷினோல வின் பண்ற மாதிரி வின் பண்ணலாம். அதே போல BFG டோக்கன் அப்படிங்கிறது இதுல வந்து மைனிங் ஆகும். நீங்க பீட் பண்ற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த BFG டோக்கன் இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டே இருக்கும். இதை பத்தி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து போட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா HiLo கேம் எப்படி ப்ளே பண்றது, ஃப்ரீ பாக்ஸ்ல நம்ம கலெக்ட் பண்ற பிட்காயினை வச்சு அப்படின்னு. இப்போ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13,300 சத்தோஷி இருக்கு. மேக்ஸிமம் இது வந்து நம்ம ஃப்ரீயாவே வந்து 20 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து 25 சத்தோஷி வந்து நம்ம இதுல இருந்தே கலெக்ட் பண்ணிக்கலாம். இது அந்த ஃப்ரீ பாக்ஸ். இது போல வந்து ஒரு நாளைக்கு 1800 சத்தோஷி வந்து நம்ம இதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஆல் கேம்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஷ், சர்க்கிள் இது எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைஸ் தூக்கிட்டு 5வது இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. கிராஷ், சர்க்கிள் இந்த இடத்துல டைஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா HiLo கேம் இங்க இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே, இதுலயே வந்து ஜாக் பாட் இருக்குது. நீங்க வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா 5% பீட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3465 சத்தோஷி இருந்துச்சுன்னா 5%, 25%, 50% நீங்க பீட் பண்ற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே வின் பண்ணவங்களோட இது வந்து இங்க இருக்குது. அதாவது என்னன்னா 4 வாட்டி உங்களுக்கு 7 வந்து நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாக் பாட் இதுல வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1 சத்தோஷி, ஒரு 10 சத்தோஷி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து பீட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு. அதாவது 10 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கு. இந்த நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப கேஷ் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. இப்பதான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து பிளேயர். இப்போ வந்து HiLo அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நம்பர்களுக்கு மேல போகக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பர் வரும்னு தெரியாது. ஓகேங்களா? நீங்க இந்த ஹை அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸா வந்து இது வந்து வந்துடும். இப்போ 10 சத்தோஷிங்கிறது 30 சத்தோஷியா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். 10ல இருந்து 11, 12 இது போல அந்த நம்பர் வந்து இல்லை. அதாவது QK அந்த மாதிரி பதிலாக அந்த மாதிரி இப்போ 10 கீழே 9, 8, 1, 2 எது வேணா வரலாம். அப்படி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம 10ல நிற்கிறோம். கீழே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படின்னா லோவர் அப்படிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.266 அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இல்லை இப்போ நீங்க எதை செலக்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹை செலக்ட் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனா வந்து உங்களுக்கு மல்டிப்ளை வந்து 3x அப்படின்றது மாதிரி வரும். லோ வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லோ தான் வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10க்கு கீழே 8ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம கட்டின 10 சத்தோஷிக்கு 12 சத்தோஷி இருக்கு. இப்போ நம்ம கேஷ் அவுட் அப்படி கொடுத்தோமா கேஷ் அவுட் வந்து எடுத்துக்கலாம். இல்ல நம்ம தொடர்ந்து ப்ளே பண்றதுன்னா இப்போ இதுல இருந்து மேல போகுமா நம்பர் கீழே வருமா அப்படிங்கறத இப்போ நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே லோவருக்கு வந்து 1.5%, ஹையருக்கு வந்து 2.10% வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க கட்டியிருக்கிற அமௌண்ட்ல அதை நீங்க தப்பா அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த 10 சத்தோஷி வந்து போயிடும். இது போல நீங்க தொடர்ந்து அடுத்து அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு இதுலயே வந்து கேஷ் அவுட் எடுத்துக்கலாம். வந்து நம்ம 10 சத்தோஷி கட்டணும். இப்போ 2 சத்தோஷி வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. நம்ம கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வின்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வின்னிங்ஸ் வரும். அதே போல BFG டோக்கன் வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து டபுள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் வந்து பீட் பண்ணுவோம். இப்போ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் வந்து 8ல வந்திருக்கு நமக்கு. இப்போ லோவர் நம்ம செலக்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் தான் வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து லாஸ் தான் இருக்கு. இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து டபுள் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பீட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே நம்பர் சேமா வரும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 12% வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா இதுக்கு கீழே தான் எல்லா நம்பருமே இருக்குது. அதனால வந்து நம்ம லோவர் செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம 20 சத்தோஷிக்கு 21 வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ 6க்கு மேல போகுமா கீழே வருமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. வந்து நம்ம லோவர் செலக்ட் பண்ணலாம். இது எது செலக்ட் பண்ணலாம் வந்து இப்போ வந்து ஹை ரிஸ்க் தான் நம்ம வந்திருக்குது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோவர் தான் 6க்கு கீழே உள்ள நம்பர், அதாவது 4 நம்பர் வந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 20 சத்தோஷி கட்டணும். 44 சத்தோஷி ஏற்கனவே நம்ம ஒரு 10 லாஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு 20, 30 போனா 14 சத்தோஷி வந்து நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. 10 லாஸ் போனது சரி. இப்போ வந்து நம்ம கேஷ் அவுட் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீட் அமௌண்ட்டுக்கே போயிடலாம். அப்போ 10 சத்தோஷி. இந்த 10 சத்தோஷி 1 சத்தோஷி எல்லாம் ஒன்றும் வரப்போறதில்ல. உங்களோட பேலன்ஸ் எந்த அளவுக்கு 1 லட்சம் சத்தோஷி இல்ல 1 பிட்காயின் 2 பிட்காயின் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு 10 இல்லைன்னா ஒரு 5 லாஸ் தாங்குற அளவுக்கு மட்டும் நீங்க பீட் அமௌண்ட் 1000 சத்தோஷி, 10,000 சத்தோஷி, 1 லட்சம் சத்தோஷி நீங்க பீட் அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டோக்கனை வந்து அதிகமா மைன் ஆகும். ஒரு சாம்பிளுக்காக நம்ம குறைஞ்சபட்சத்துல ப்ளே பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த 10 சத்தோஷில பீட் பண்றோம். இப்ப 4ல இருக்குது. இங்க லோவர் போறதுக்கு குறைந்த சான்ஸ் தான் இருக்கு. ஹையர் போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்றது. நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ஹையரை வந்து செலக்ட் பண்றேன். இப்போ சேமாவே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 4க்கு 4 வந்திருக்கு. இப்போ வந்து 10க்கு 12 சத்தோஷி வந்து கிடந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன போகும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்ம கேஷ் எடுத்துலாம். 2 வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, லாஸ்டா ஒரு ப்ளே வந்து நம்ம பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 10ல இருந்து பீட் பண்றோம். மறுபடியும் அந்த 4ல தான் நிக்குது. இப்போ நான் இதுக்கு வந்து லோவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வருதா அப்படின்ட்டு. ஓகே, வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2x பண்ணிக்கலாம். பீட் பண்ணிட்டு சேம் லோவர் அப்படின்னு நான் லோவர் வந்து செலக்ட் பண்றேன். ஓகே,
இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா 21 சத்தோஷி தான் வந்திருக்கேன் நமக்கு மாதிரி. இப்போ நான் வந்து லோவரை செலக்ட் பண்றேன். ஓகே, அது போயிடுச்சு. ஓகே, அது லாஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஹையரா லோவரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். லோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 16 சத்தோஷி வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஹையர் செலக்ட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 117 சத்தோஷி வந்து 40க்கு வந்து ப்ராஃபிட். நம்ம ஏற்கனவே ஒரு 10 கட்டணும், 20 கட்டணும், 30, இது ஒரு 40, மொத்தம் 70 சத்தோஷியில் 117 வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 70 போனால் நமக்கு ப்ராஃபிட் தருக்கு. இப்போ வந்து நம்ம கேஷ் அவுட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஒரு நம்ம லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பீட் அமௌண்ட்டை டபுள் படுத்திக்கணும். அதிகமாக இது வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து லைனாக வந்து ஹைலோ நம்ம ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அமௌண்ட் நம்ம லாஸ் பண்ணது நமக்கு ப்ராஃபிட்டோட வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேஷ் அவுட் எடுத்துக்கிறது ஒரு 2-3 இதுலேயே வந்து அதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வின்னிங்ஸ் வரும். உங்களுக்கு வந்து டோக்கனும் வந்து மைனிங் ஆகும். ஓகேங்களா? இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்.